ப்ளீஸ்ங்கிற வார்த்தைக்கு ஒரு வேரியேஷன் இருக்குங்க. அதை மட்டும் வீட்டை விட்டு வெளியில எங்கேயுமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவா மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது என்ன வார்த்தைங்கிறத இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். நம்ம ப்ளீஸ்ன்ற வார்த்தையை எத்தனை தடவை யூஸ் பண்றோம்? ஆக்சுவலி ஓவர் யூஸ் பண்றோம். எதுக்கு எடுத்தாலும் ப்ளீஸ் தான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இப்பதான் பார்ட்டிக்கு காஃபி போட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஷாப்பிங் நாளைக்கு போலாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறியா நாளைக்கு ஒரு 4 o'clock? ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னோட புக்கை நான் அடுத்த வாரம் ரிட்டர்ன் பண்ணட்டுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன தேவா, நான் பேசிட்டே இருக்கேன், அவ பாட்டு போனை கட் பண்ணிட்டா. செம ரூடு. சகட்டு மேனிக்கு நம்ம ப்ளீஸை யூஸ் பண்ணும்போது நம்ம பேச்சோட நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். பிகாஸ் இட் ஃபீல்ஸ் சோ இன்சின்சியர். சில இடங்கள்ல ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதே கொஞ்சம் ரூட் பிஹேவியர் மாதிரி வேற ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளீஸ் டோன்ட் பி லேட் டு த மீட்டிங் அகெயின். கொஞ்சம் ரூட் இது. ஒரு ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல இதை கண்டிப்பா ரூடா தான் எடுத்துப்பாங்க. ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணாம நம்ம எப்படி பொலைட்டாவும் அதே சமயம் ரொம்ப மரியாதையாகவும் பேசுறது அப்படிங்கறத சொல்றேன். ஆபீஸ் போறவங்களுக்கு, ஹோம் மேக்கர்ஸ்க்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ப்ளீஸ்ங்கிற வார்த்தைக்கு பதிலா நம்ம வேற என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? முதல் ஃப்ரேஸ் could you. இதை நம்ம எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ணலாம். எல்லா இடங்கள்லயும், ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சகட்டு மெனிக்கு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடாவும் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட கொஞ்சம் ஷேர் பண்ணி தர முடியுமான்னு எப்படி கேக்குறது? could you help me with this WhatsApp forward? Please help me with this WhatsApp forward ன்னு சொல்றத காட்டிலும் could you help me with this WhatsApp forward சொல்லும் போது எவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா இருக்கு பாருங்க. சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த சால்ட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கன்னு கேட்போம் இல்லையா? could you pass the salt? It's nice இல்லையா? இந்த GST என்னன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? could you explain this GST thing to me? could you explain this GST thing to me? நீங்க வெளியில போறப்ப அந்த கதவை கொஞ்சம் மூடிட்டு போயிடுங்களேன். could you close the door when you leave? could you close the door when you leave? கபோர்ட்ல இருந்து கொஞ்சம் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வர முடியுமா? could you bring my handbag from the cupboard? could you bring the handbag from the cupboard? துணி வெளியில கொஞ்சம் காய போட்டுற முடியுமா? could you dry the clothes outside? could you dry the clothes outside? இத ஃபார்மல் அக்கேஷன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஆபீஸ் மாதிரியான இடங்கள், இன்ஃபார்மல் அக்கேஷன்ஸ், வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது, காலேஜ்ல எல்லா இடங்களையுமே யூஸ் பண்ணலாம். அடுத்த ஃப்ரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. do you think you could? do you think you could? அப்படிங்கிற ஃப்ரேஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்மளை விட வயசுல பெரியவங்க கிட்டயோ, இல்ல யாராவது ஒரு VIP முக்கியமான ஆளு, அதாவது நம்ம கொஞ்சம் பயம் கலந்த மரியாதையோட ஒரு ரிக்வெஸ்ட கேட்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். எங்க வீட்டை ஷிஃப்ட் பண்றது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? இது எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் பயம் கலந்த மரியாதையோட எப்படி சொல்றது? do you think you could help me shift my house? do you think you could help me shift my house? please help me shift my house அப்படிங்கறத காட்டிலும் do you think you could help me shift my house ன்னு கேட்கும்போது ஒரு பயம் கலந்த மரியாதை அதுல கலந்துருக்கு. கேட்கறதுக்கே நம்ம கொஞ்சம் பயந்து தான் கேட்கறோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் தினப்படி லைஃப்ல நிறைய வரும். என்னோட ரெஸ்யூமேல கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? do you think you could help me with my resume? do you think you could help me with my resume? நம்ம காலேஜ்ல லெக்சரர் கிட்ட உங்க நோட்ஸை கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு எப்படி கேட்கறது? do you think you could lend me your notes? do you think you could lend me your notes? என் லேப்டாப்பை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க முடியுமா? do you think you could fix my laptop? do you think you could fix my laptop? இதுல மெயினான விஷயமே நம்ம கேட்கும் போதே கொஞ்சம் பயந்து கேட்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த ஃப்ரேஸ் would you mind? போன ஃப்ரேஸ்ல கொஞ்சம் பயம் கலந்த மரியாதையோட கேக்குறது எப்படின்னு பார்த்தோம். இது பயம் இல்ல, வெறும் மரியாதை மட்டும். பெரியவங்க கிட்ட அந்த மாதிரி கேட்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு ஏதாவது இதுல ஆட்சேபனை இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்மையான கேள்விங்க இது. சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. உங்களோட நெட்ஃபிளிக்ஸ் பாஸ்வேர்டை கொஞ்சம் என்னோட ஷேர் பண்ண முடியுமா? would you mind sharing your Netflix password? would you mind sharing your Netflix password? லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட முடியுமா? would you mind turning the light off? வெரி சிம்பிள்ங்க. அந்த பால்கனி டோரை கொஞ்சம் ஓபன் பண்ணிட முடியுமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா would you mind opening the balcony door? இதே நீங்க ப்ளீஸ் ஓபன் த பால்கனி டோர்னு சொல்லும்போது அவ்வளவா இதுல மரியாதை இருக்காது. அதையே கொஞ்சம் வயசானவங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட கேட்கும்போது, பட் பயமும் இல்லாம கேட்கும்போது would you mind opening the balcony doorனு சொல்லும்போது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதை கொஞ்சம் திறக்க முடியுமான்னு ரொம்ப பணிவு அதுல. அடுத்த ஃப்ரேஸும் ரொம்ப மரியாதையா யூஸ் பண்ற ஃப்ரேஸ் தான். ஆனா அது மோஸ்ட் ஃபார்மல் செட்டிங்ஸ்ல, ஒரு ஆபீஸ் மாதிரியான, காலேஜ்ல ப்ரொஃபசர் கிட்ட கேட்கிற மாதிரியான ரொம்ப ஃபார்மல் பிளேசஸ்ல யூஸ் பண்றது. அந்த ஃப்ரேஸ் என்னன்னா I would appreciate it if you. I would appreciate it if you. இதை எப்படி யூஸ் பண்றது நிறைய எக்ஸாம்பிள்ஸோட சொல்றேன், அப்பதான் கிளியரா புரியும். இந்த ப்ராஜெக்ட பத்தி உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். I would appreciate it if you could share your feedback. I would appreciate it if you could share your feedback. ஒரு ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல இந்த மாதிரி நீங்க இமெயில்ல அனுப்பிச்சீங்கன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலா இருக்கும்.
மீட்டிங்க்கு நேரத்தோட வந்து சேர்ந்துருங்க அப்படிங்கறத I would appreciate it if you come to the meeting on time. இது எப்படி இருக்கு? I would appreciate it if you come to the meeting on time. Very professional இல்லையா? சில இடங்கள்ல கொஞ்சம் நம்ம கோவமா சட்டுன்னு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கும். ஆனா கோவத்தை காட்டவும் முடியாது. ஆபீஸ் மாதிரியான இடங்கள்ல நீ உன் வேலையை பார்த்துட்டு சும்மா இரு அப்படிங்கறத வீட்டுல டப்புன்னு சொல்லிடுவோம். ஒரு ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல எப்படி சொல்லுவீங்க? நம்ம வீட்டுல பேசுற மாதிரியே அங்கேயும் பேசணும்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆயிடும் அந்த இடத்துல. சோ கொஞ்சம் நாசுக்கா எப்படி சொல்லலாம்? I would appreciate it if you mind your own business. எப்படி பாருங்க, திட்டுறதையே கொஞ்சம் மரியாதையா சொல்லிடுறோம். I would appreciate it if you mind your own business. சொல்ல வேண்டியதை கன்வே பண்ணியாச்சு, அதே சமயம் மரியாதையோட பொலைட்டாகவும், which is very important. ஆஃபீஸ் மீட்டிங்ல உட்காந்துருக்கோம், நம்மளோட பிரியாணியை எடுத்து நம்ம மேனேஜரோ இல்ல கூட வேலை செய்யறவங்களோ சாப்பிட்டாங்கன்னா அது எப்படி சொல்றது? என் பிரியாணியை தொடாத அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி நாசுக்கா சொல்றது? I would appreciate it if you don't eat my biryani. I would appreciate it if you don't eat my biryani. என் பிரியாணி விட்டு தொடடா சாமின்னு தான் அர்த்தம். அதையே மரியாதையா சொல்லிட்டோம். So job done. அடுத்த phrase ரொம்ப முக்கியமானது. If you don't mind அப்படிங்கிற phrase. இதுல என்னன்னா, உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா நாளைக்கு போலாமா? If you don't mind, can we go tomorrow instead? If you don't mind, can we go tomorrow instead? அவங்க மனசு புண்படுத்திராம சொல்றது. ரொம்ப டெலிகேட் சிச்சுவேஷன்ஸ்ல. பஸ்ல ஒரு சீட்ல ஒருத்தங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்க பக்கத்துல காலியா இருக்கு. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போய் உட்கார்ந்துராம, உங்களுக்கு பரவாயில்லைன்னா இந்த சீட்ல நான் உட்காந்துக்கவா? If you don't mind, can I sit here? If you don't mind, can I sit here? இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட் பிஸ்கெட் சிண்ட்ரோம் தெரியுமா? அதாவது ஒரு பிளேட்ல பிஸ்கெட்டோ இல்ல சமோசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கடைசி சமோசா, முதல்ல 5-6 சமோசா இருக்கும்போது ஆளுக்கு ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போம். கடைசி சமோசாவை எப்படி எடுக்கிறது நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் தெரியுமா? தட் இஸ் கால்டு லாஸ்ட் பிஸ்கெட் சிண்ட்ரோம். சாப்பிட்ற விஷயத்துல நல்லா வைக்கமே பட மாட்டேங்க, கேட்டு எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா அது எப்படி கேட்கறது? இதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல வீட்லயோ இருந்தா அவங்க வாயில வச்சு கடிச்ச எச்ச சமோசாவை கூட புடிங்கி நம்ம சாப்பிட்டுருவோம். ஆனா ஒரு வெளியில டீசெண்டா அப்படி பிஹேவ் பண்ணோம்னா நம்ம எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த கடைசி சமோசா நான் எடுத்துக்கட்டுமா? If you don't mind, can I take the last samosa? If you don't mind, can I take the last samosa? Job done. கடைசி சமோசா நமக்கு தான். If you don't mind, இந்த பரோட்டாக்கு நான் கொஞ்சம் சால்னா எடுத்துக்கட்டுமா? If you don't mind, இந்த பரோட்டா சால்னாவை நான் எடுத்துக்கட்டுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி மெம்பர்ஸோட, ஆஃபீஸ்ல எல்லா இடங்களையும் யூஸ் பண்ற சந்தர்ப்பங்கள் அமையும். எதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்த ஃப்ரேஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் தெரியுமா? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல. அந்த ஃப்ரேஸ் என்னது? If it is not too much trouble. உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லைன்னா இன்னொரு தோசை கொடுக்க முடியுமா? If it is not too much trouble, can you give me one more dosa? If it is not too much trouble, can you give me one more dosa? உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா ஒரு பிளேட் பானிபூரி கொடுக்க முடியுமா? If it is not too much trouble, can you give me one plate பானிபூரி? If it is not too much trouble, can you give me one plate பானிபூரி? இதை மெயினா எங்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னா, நம்ம அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அதாவது வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்லைன்னா இந்த மேத்ஸ் கொஸ்டினுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? If it is not too much trouble, can you help me with this maths question? If it is not too much trouble, can you help me with this maths question? கேட்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல. அடுத்த ஃப்ரேஸ் நம்ம நிறைய லைஃப்ல யூஸ் பண்றது, நான் இங்க கிடந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அங்க உட்காந்து ஜாலியா இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஃப்ரேஸ். அது என்னன்னா, give me a hand. இந்த இட்லி மாவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய். Give me a hand with this idli batter. Give me a hand with this idli batter. இந்த ஷாப்பிங் பேக் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா எப்படி சொல்லலாம்? Give me a hand with this shopping bag. Give me a hand with this shopping bag. கிரிக்கெட் மேட்ச் பார்த்தது போதும், கிச்சனை கிளீன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எப்படி சொல்றது? Enough watching the cricket match. Give me a hand cleaning the kitchen. Enough watching the cricket match. Give me a hand cleaning the kitchen. பார்த்தி கிட்ட நான் அடிக்கடி யூஸ் பண்ற சென்டென்ஸ் இதுதான். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, இந்த கிரிக்கெட் மேட்ச் அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. Give me a hand arranging this cricket match. Give me a hand arranging this cricket match. எங்கெல்லாம் கொஞ்சம் உரிமையோட கேட்கலாமோ அந்த இடங்கள்ல யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் இது. நம்ம தாத்தா காலத்து ஃப்ரேஸ் ஒன்னு இருக்குங்க, அதுதான் கைண்ட்லி. பிரிட்டிஷ் நம்மள ஆண்டிட்டு இருந்த காலங்கள்ல இது நமக்கு பாப்புலர் ஆச்சு. இன்னைக்குமே கூட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கைண்ட்லிங்கிற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கைண்ட்லி சென்ட் தி டாக்குமெண்ட்ஸ், கைண்ட்லி என்க்ளோஸ் தி டாக்குமெண்ட்ஸ். நிறைய கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல அதுதான் இருக்கும். நம்மளாம் எப்படி ஸ்கூலுக்கு லீவ் லெட்டர் எழுதினோம்? I am suffering from fever, kindly grant me leave for 2 days. ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணோம். கைண்ட்லி சென்ட் த இமெயில், கைண்ட்லி சென்ட் த டாக்குமெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த கைண்ட்லிங்கிற வார்த்தையை தயவு கூர்ந்து அனுப்புங்க. ஃபார்மலா இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இதை யூஸ் பண்ணலாம். ஆனா அவ்வளோ வைட் ஸ்ப்ரெட்டா இது யாரும் யூஸ் பண்ணல. இப்பெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு இது. நான் ரொம்ப யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ், இட் வுட் பி கிரேட் இஃப். இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுங்க. ஐ யூஸ் இட் ஆல் த டைம். ஃப்ரைடேக்குள்ள இந்த டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இது எப்படி சொல்லலாம்?
It would be great if you could send the details by Friday. It would be great if you could send the details by Friday. நீங்க நேரத்துக்கு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். It would be great if you come on time. ரொம்ப பொலைட்டாவும் இருக்கு, நம்ம சொல்ல வந்ததையும் சொல்லியாச்சு. எப்ப பார்த்தாலும் மீட்டிங்க்கு லேட்டா வராது அப்படிங்கறது ப்ளீஸ் டோன்ட் கம் லேட் டு தி மீட்டிங்னு சொல்றதை விட இட் would be great if you come on time அப்படின்னு சொல்றது கொஞ்சமே அவங்களுக்கு கோவம் வராம கொஞ்சம் ஈஸியா எடுத்துப்பாங்க. அடுத்த கியூட்டான ஃப்ரேஸ் வந்து be a star and. இது மெயினா நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்றது, நம்மளை விட வயசுல சின்னவங்க கிட்ட யூஸ் பண்றது. துவைச்ச துணி எல்லாம் கொஞ்சம் மடிச்சு வச்சிருப்பாப்போம் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம். Be a star and fold the laundry. Be a star and fold the laundry. Be a star and complete your homework ன்னு சொல்லலாம். பாட்டியோட கண்ணாடியை போய் எடுத்துட்டு வந்துருப்பாப்போம். Be a star and bring your grandma's glasses. இதை குடுகுடுன்னு போய் எடுத்துட்டு வந்துருப்பாப்போம் அப்படின்னு செல்லமா சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஃப்ரேஸ். ஒரு ஃப்ரேஸ் மட்டும் நீங்க வீட்டுக்கு வெளியில யூஸே பண்ணிடாதீங்க, நம்மள அவ்வளவா மதிக்க மாட்டாங்க ஜனங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுமா? pretty please. இந்த pretty please அப்படிங்கிற வார்த்தை ஃப்ரேஸ நீங்க எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. வீட்ல இட் இஸ் ஓகே, நார்மல், நைஸ். இது வந்து ஒரு சின்ன ஒரு செல்லத்தோடையும் ஒரு சின்ன ஒரு காதலோடையும் சொல்ற ஒரு ஃப்ரேஸ். வீட்ல குழந்தைங்க மெயினா பேரண்ட்ஸ் கிட்ட அப்படியே கெஞ்சி கூத்தாடுவாங்க தெரியுமா, அதுக்கு தான் இந்த pretty please யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கெஞ்சி கூத்தாடுறது, குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட கெஞ்சுறது, அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம். இல்ல ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவுலயும் இதை யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கேட்பாங்கல்ல, இன்னைக்கு நைட்டு பீட்சா சாப்பிடலாமா அம்மா அப்படின்ட்டு, கேன் வி ஹேவ் பீட்சா ஃபார் டின்னர் pretty please அப்படிம்பாங்க. அப்படின்னா ப்ளீஸ் ஐம் பெக்கிங் யூ, நான் கெஞ்சி கூத்தாடுறேன்னு அர்த்தம். கேன் ஐ borrow your ஜிமிக்கி pretty please? கேன் ஐ வாட்ச் அ மூவி டுநைட் pretty please? கேன் ஐ கோ டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் pretty please? அம்மா இன்னொரு காஃபி போட்டு கொடுங்களேன் pretty please? இந்த மாதிரியா செல்லமா பேசுற இடங்கள்ல எல்லாம் pretty please தாராளமா யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு வெளியில அவுட் சைடர்ஸ் கிட்ட நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா அவ்வளவா மதிக்க மாட்டாங்க. என்னடா இவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான், காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். So never use pretty please with outsiders. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசும்போது எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, என்ன விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ஏதுங்க. அதையெல்லாம் முதல்ல நம்ம பிரேக் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இனிமே ப்ளீஸ்க்கு பதிலா இந்த ஃப்ரேசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. உங்க வீட்ல பேசி பேசி பழகுங்க, அப்பதான் இது சரளமா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காம அனுப்பிச்சிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். ஓகேவா? பாய்.